அக்னிபட்ச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம். புதுச்சேரி சிறுமி கொலை செய்யப்பட்ட விவகாரம் தான் பரபரப்பா செய்திகள்ல அடிபட்டிருக்கு. நிலைமை இப்போது கட்டுக்குள் இருக்கா? நிலைமை இப்ப கட்டுக்குள்ள இருக்கிறது, கட்டுப்பாட்டிலும் இருக்கிறது. சிறுமிக்கு நியாயம் கிடைப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டுமோ அத்தனை முயற்சிகளையும் அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. அது சிறப்பு புலனாய்வு அமைத்ததாக இருக்கட்டும், விரைவு நீதிமன்றம் அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்வதாக இருக்கட்டும், பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறியதாக இருக்கட்டும், இதே போல சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக தீவிர முயற்சிகள் எடுப்பதாக இருக்கட்டும். இன்னைக்கு காலையில் கூட பார்த்திருப்பீங்க, நார்காட்டிக் போர்டோட ஒரு இலாபரேட்டான மீட்டிங் இருந்தது. அதில் ஹோம் மினிஸ்டரோட நானும் சேர்ந்து நடத்தினோம். புதுவையின் உள்துறை அமைச்சர் சகோதரர் நமசிவாயமும் நானும் நடத்தினோம். அதில் தலைமைச் செயலர், டிஜிபி எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. விரைவுபடுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த மாலை பொதுமக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கு ஒரு முயற்சி ராஜ்நிவாஸ்ல எடுக்கப்படுகிறது. நாளை மறுதினம் மறுபடியும் 2-3 ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்றோம். 24 hours ஹாட்லைன் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம் கவுன்சிலிங்காக. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கு, இதைக்கும் விரைவுபடுத்தி இருக்கிறோம். தவறு எங்க நடந்ததா தவறு நடந்திருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எங்க நடந்திருக்கு, யார்கிட்ட நடந்திருக்கு, எங்க நடந்துன்னு இப்ப கூட நான் விவாதித்தேன். அதுல 3:30 மணிக்கு குழந்தை இல்லைன்னு கண்டுபிடித்திருக்கிறாங்க. 5:30 மணிக்கு அவங்க ரிப்போர்ட் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன எங்கே தவறு நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்க சொன்னது சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது அந்த குழந்தை அந்த இடத்துல இருந்து வெளியே வரல அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க இருந்திருக்காங்க. வெளியே வரல அந்த சூழ்நிலையில. இன்னொன்னு, சில நேரங்கள்ல போலீஸ் எனக்கு என்ன சொன்னது, அங்க வரலன்னு பக்கத்துல போய் தேடும் போது இங்க ஏன் தேடுறீங்க, குழந்தை காணாம தானே போச்சு, இந்த மாதிரி சில நிகழ்வுகளும் வந்தது. நீங்க செய்தியில பார்த்திருப்பீங்க, செஞ்சவங்களே கூட சேர்ந்து தேடின மாதிரி சில விஷயம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சோ இது அது மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கிறது. இது விரைவாக படுத்தி இருக்க வேண்டும், விரைவா குழந்தையை கண்டுபிடித்திருக்க வேண்டும், உயிரோடு குழந்தையை மீட்டு இருக்க வேண்டும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால்தான் அவங்க கொஞ்சம் தாமதப்படுத்தியதனால்தான் இப்ப அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லோரும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. நீ வருங்காலத்திலும் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்து கொள்ளப்படும் என்று கொடுத்திருக்கிறது. கஞ்சா போதை மருந்து பழக்கம் அதுதான் இந்த குற்றத்திற்கான காரணமாக எடுத்துக்கலாமா? இல்ல, அதுதான் நான் சொன்னேன். ஏன்னா அதற்கான பரிசோதனைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அங்கே உள்ள அந்த பகுதி மக்கள் சொன்னது, அந்த ஒரு பையன் ஒரு மிருகம் தான் நான் சொல்றது, அவன் பண்ணவன் இந்த பழக்கம் உள்ளவன் அப்படின்னு சொல்றாங்க. கஞ்சா இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வாரத்துக்கு முன்னாலே, இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா ஒரு சம்பவம் நடந்த உடனேயே குற்றம் சாட்டுவது இயற்கை, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஏற்படுது இயற்கை. அதனாலதான் நான் போராட்டம் நடத்தினவங்களை கூட நான் ஒன்னும் சொல்லல. ஏன்னா போராட்டம் நடத்துவது அவர்கள் உரிமை. நானே அந்த இடத்துல இருந்தா போராடித்தான் இருப்பேன். அரசாங்கம் எல்லாம் சரியா செய்து கொண்டு இருக்கிறது என்று தெரிந்தாலும் போராட தான் செய்வாங்க. அதனால போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா கஞ்சா முழுவதுமாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு மக்கள் போராட்டத்தை சொல்றீங்களா? இல்ல, ஜெனரலா போராட்டம் நடந்தது இல்லையா அன்னைக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த கஞ்சாவை பத்தி இருக்கு அங்க இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அது நாங்க என்ன சொல்றோம்னா அதுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்திருக்கோம். என் மக்கள் எங்க கஞ்சா கிடைக்கிறதுனால அதை தெரியப்படுத்தலன்னு. அதனாலதான் இப்ப ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ் வருதுன்னு நான் இப்ப கேட்டேன். அதே மாதிரி அதற்கான நார்காட்டிக் போர்டு இருக்கு, அவங்க ரொம்ப விஜிலண்டா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. பல நேரங்கள்ல பார்டர்ஸ்ல தான். இன்னொன்னு எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, கஞ்சாக்கள் இப்ப இங்க வந்தா பரிசோதனை செய்யறாங்கன்னு இங்க உள்ள மக்கள் தமிழ்நாடு பார்டர், ஆந்திரா பார்டர் அங்க போய் சில விஷயங்களை செய்துட்டு வராங்க. சோ இந்த பார்டர்ல சில பிரச்சனைகள் இருக்கிறது. எங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்களுக்கு நம்பிக்கை தரும் அளவிற்கு நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை. உங்க மேல அதிருப்தி வந்துருச்சு அப்படின்ன உடனேயே தமிழ்நாடு மேலையும் திமுக அரசு மேலையும் குற்றச்சாட்டு வச்சாங்கன்னு உங்க மேல விமர்சனம் இல்ல, அப்படிலாம் சொல்லவே முடியாது. அப்படி பார்த்தா அங்க உள்ளதை மறைக்கிறதுக்காக தான் இங்க அதிகமா கஞ்சா ஓடுதுன்னு அவங்க சொல்றாங்கன்னு நான் சொல்ல முடியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இது அவங்க அப்படின்லாம் சொல்றது இல்லை. ஆனா நான் எவிடன்ஸ் பேஸ்ல தான் சொல்றேன். அங்கே சில அதிகமான நடவடிக்கைகள், அதற்கு முழு உதாரணம் இருக்கிறது, நிரூபணமும் இருக்கிறது. இன்னைக்கு ஒருத்தரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எப்பவுமே தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனைனா நிச்சயமா புதுச்சேரி அதுல பாதிக்கப்படும். அது கரோனாவா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி. ஆக அங்கே உள்ளவர்களின் தொடர்பாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்ற தகவல் எங்களுக்கு வந்திருக்கிறது. ஆக தமிழகத்துல ஒரு 2000 கோடி பெருமானம் உள்ள அவ்வளவு பெரிய ஒரு ட்ரக் மாஃபியா நடக்கும் போது அதோட நிழல் புதுச்சேரியில இருக்குது, அதுவும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆக நான் சொல்றது உண்மை.
அதனால சொன்னா நான் எங்க மேல குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. என்ன சொல்ல போனா அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஒரு 4 நாட்கள் ஆயிடுச்சு கோபம் இருக்கிறது இயற்கை. நான் அதுல எந்தவித மக்களோட கோபத்தை வந்து நான் நியாயம் என்று சொல்கிறேன். தமிழ்நாட்டுல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய திரு ஜாஃபர் சாதிக் புழக்கத்துல விட்ட கஞ்சானாலதான் இந்த அதனாலதான் நான் சொல்லல. ஆனா அவர்களை போன்றவர்களின் தொடர்பாளர்களும் இங்கே இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக நாங்க அதை பிடிக்கிறோம், கண்டுபிடிக்கிறோம், விசாரணையில் இருக்கிறது. ஆக அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதைத்தான் எனது கருத்து. 2 சம்பவம் போன வருஷம் 2023 செப்டம்பர் மாதத்துல திமுக தரப்புல இருந்து திரு சிவா முதலமைச்சர் திரு ரங்கசாமிய சந்திக்கிறாரு. மாணவர்கள் இளைஞர்கள்ட்ட கஞ்சா வந்து தங்கு தடையின்றி புழங்குது, நிறைய சமூக விரோத செயல்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு நாளுக்கு நாள், எப்படியாவது இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதிமுக தரப்புல திரு அன்பழகன் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது கஞ்சா, மது, குத்தாட்டம், கலாச்சாரமே சீரழிந்து விட்டது புதுச்சேரியில. ஒரு பெண்ணாக துணைநிலை ஆளுநர் இருந்த போதும் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத அவங்க புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு அவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. திரு அன்பழகன், அதிமுகவுடைய திரு அன்பழகன் வேற விஷயம் சொல்லியிருக்காரு, அதையும் நீங்க பாருங்க. புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்கு மற்ற மாநிலத்தவர்கள் யோசிப்பார்கள், அந்த அளவுக்கு நிலைமை போயிடுச்சுன்னு. அப்போ 2 வருஷமா அந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு, கட்டுப்படுத்தவே இல்ல. இல்ல அது அரசியல் ரீதியாக என்ன வேணா அரசியல் ரீதியா வந்து பாராட்டிடுவாங்களா எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு? ஏன் எவிடன்ஸ் பேஸ்டு இருக்கு. நான் இன்னைக்கு கூட்டம் நடத்தி இருக்கோம், எத்தனை பேரை கண்டுபிடிச்சிருக்கோம், எத்தனை பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்த உடனேயே அதுல எல்லாரும் அதில் குறை சொல்வது இயற்கை. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா அது வந்து அதான் அரசியல். ஆனா அதே நேரத்துல ஒரு பெண் ஆளுநராக இருப்பதனாலதான், இங்க வந்து ஒரு மருத்துவர் ஆளுநராக இருந்ததுனாலதான் கரோனா முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டது. மக்கள் எல்லாம் ரொம்ப சேஃப்டியா இருந்தாங்க, நிறைய தடுப்பூசி போடப்பட்டது, ராம்டெசிவிர் தெலுங்கானால இருந்து இங்கே கொண்டு வரப்பட்டது. அதனால ஒரு மனிதாபிமானம் உள்ள மருத்துவரும் ஒரு பெண்ணும் இங்கே ஆளுநராக இருப்பதனால இந்த மக்கள் பலன் பெற்று வருகிறார்கள் என்பதை நான் மிக 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 தெளிவாக அடிகோலிட்டு விட முடியும். அதே மாதிரி எண்ணிக்கை ரொம்ப கணிசமா ஒன்றை சொல்லி முடித்து விடுகிறேன். அதனால அரசாங்கமும் இருக்கிறது, துணைநிலை ஆளுநரும் இருக்கிறாங்க. எல்லாமே துணைநிலை ஆளுநர் தான் அப்படின்னு சொல்றதும் தப்புன்றது நான் வந்து விசிபிளா இருக்கிறேன்றதுல நான் வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ரெஸ்டோ பார்ஸோட எண்ணிக்கை கணிசமா உயர்ந்திருக்கு, மசாஜ் சென்டர்ஸோட எண்ணிக்கை கணிசமா உயர்ந்திருக்கு. இதுக்கு எப்படி அலோ பண்றாங்க, இது எப்படி கண்டுக்காம இருக்காங்க தமிழிசைங்கிறதா? இதுல வந்து ஒன்று ரெஸ்டோ பார்ஸ் பத்தி சொல்லணும்னா, ரெஸ்டோ பார்ஸோட அனுமதி என்கிட்ட வராது, அது அரசாங்கத்தோட தான் நின்றுடும், அது என்கிட்ட வராது. அதனால அவங்க வந்து என்ன எண்ணிக்கை கொடுக்கறாங்க அப்படின்றது அது அவங்களை சார்ந்தது. அதே மாதிரி என்கிட்ட வர்றது எல்லாமே நான் ஓரளவுக்கு அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுவேன். இன்னொன்னு, இந்த மாதிரி சென்டர்ஸ் இருக்கிறது என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது, இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். புதுச்சேரிக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. அடிக்கடி டிஜிபியை கூப்பிட்டு கேட்பேன். அதனால பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் என்னை விட இன்னும் அதிகமாக அக்கறையில் உள்ளவர்கள் யாராகவும் இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா, அந்த பெண்ணுக்கு வந்து ஆர்த்திக்கு இப்படி ஒன்று நடந்துட்டதே என்பது நிச்சயமா மக்களோட இமோஷன்ஸ் இருக்கும், கமோஷன்ஸ் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி நான் ஏன் அங்க போனேன்? அந்த தாயோடு நான் நிற்க வேண்டும் என்று போனேன். அது வந்து மக்களின் இயல்பு தானே. அரசாங்கத்தில் இருக்கிறவங்க யார் வந்தாலும் அது எதிர்ப்பது மக்களின் இயல்பு தானே. இப்போ ஒன்று நடந்தது என்றால் அதில் உண்மை இருக்கலாம், உண்மை இல்லாம இருக்கலாம். அதுல இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு நீங்க எந்த சகோதரர் அன்பழகனை சொன்னீங்களோ அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, யார் ஆர்ப்பாட்டம் நடத்த, பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தல, அந்த அம்மா என் மேல விழுந்து எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது, துணைநிலை ஆளுநர் வந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அவங்க கூட உள்ள பெண்கள் எல்லாரும் நாங்க என்ப போராட போவதில்லை, ஏனென்றால் ஆளுநர் வந்து எல்லாம் நடக்கும் என்று சொல்லிவிட்டார்கள் என்று அவர்கள் நம்பிக்கை. எதிர்த்து சொல்றது யாரு? எதிர்கட்சிகள் வந்து போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடத்துறது தவறுன்னு நினைக்கிறீங்க? தவறுன்னு நான் சொல்லவே இல்லையே. நீங்க தான், அதாவது தம்பி, நான் தவறுன்னு சொல்லல. நான் தான் அவங்க போராட்டம் நடத்துவது இயற்கை, நான் அங்க இருந்தாலும் நான் போராடி இருப்பேன். நான் அவங்களை தூக்குல போடுன்னு சொன்னாங்க, நான் இருந்தாலும் அதைத்தான் சொல்லியிருப்பேன். இந்தியா கூட்டணி சார்பா அதிமுக தடியடிலாம் இல்ல, அதாவது கட்டுப்படுத்தப்பட்டது தானே தவிர தடியடி நடத்தி கட்டுப்படுத்த. அது வந்து ஒரு இடத்துல பிரச்சனைகள் வரும்பொழுது அது காவல்துறை அதற்கான நடவடிக்கை எடுக்கலாம். அவங்க செய்யறதெல்லாம் சரி நான் சொல்ல, அங்க தடியடிக்கு நடக்க நாங்க நிக்கல, நான் உங்களை தடியடி பண்ண சொல்லல. ஆக எல்லாத்தையும் துணைநிலை ஆளுநர், நல்லது நடந்தா துணைநிலை ஆளுநர் இல்ல, கெட்டது நடந்தா துணைநிலை ஆளுநர் என்ற ஒரு குறியீடு இங்க இருக்கிறது. அதை பற்றி நான் கோவையில கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்த போது அங்க பாஜக தரப்புல பந்த் நடத்தப்படுது. நீங்க வந்து அது ஆர்ப்பாட்டம், பாஜக தான் அதை தூண்டி விடுதுன்னு இல்ல,
அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் பந்த்லாம் நடத்தலாம், ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தலாம். நான் இன்னைக்குமே சொன்னேனே, நீங்க என்னோட பேட்டிகளை பார்க்கலையா? நான் கிளியரா சொன்னேன், இவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதை நான் அனுமதிக்கிறேன், நான் ஆமோதிக்கிறேன். நான் அங்கே இருந்திருந்தாலும் ஆர்ப்பாட்டம் செய்திருப்பேன் தான் நான் சொன்னேன். நான் ஆர்ப்பாட்டம் செஞ்சதை நான் எதிர்த்து இந்த வரைக்கும் எந்த பேட்டிலையும் நான் சொல்லல. நான் அங்கே இருந்தாலும் நான் ஆர்ப்பாட்டம் செய்திருப்பேன் தான் சொன்னேன். ஆனா அது வந்து மக்களா கட்சிகளா என்று பார்க்கும் பொழுது வேணும்னே காருக்கு முன்னால வந்து நிக்கிறது, அது மேல தூக்கி போடுறதெல்லாம் அரசியல் கட்சிகள் தான் செஞ்சாங்க. அதை பத்தி நான் கவலைப்படல. ஏன்னா என்னோட நோக்கம் அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் நின்று ஒரு தாயாக நான் உறுதுணையாக இருக்கிறேன், அந்த நேரத்தில் செய்ய முடியும். ஆக அதை செய்தேன் என்பதைத்தான் நான் சொல்கிறேன். எங்கேயுமே நான் ஆர்ப்பாட்டம் செய்தது தப்பு நான் சொல்ல. இன்னும் சொல்ல போனா நான் எந்த தப்பும் செய்யல, நான் வந்து நேரடியா எந்த தவறும் செய்யல. ஆனா ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டார்கள், நான் அதை பற்றி கவலைப்படல. அவர்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள், ஜனநாயகத்தில் அதற்கு அனுமதி இருக்கிறது, அதை செய்தார்கள், அவ்வளவுதான். இல்ல சட்டம் ஒழுங்கு உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால நீங்க வந்து சரியான நடவடிக்கை எடுத்திருப்பீங்க. எல்லாமே புதுச்சேரியில நீங்க இன்னைக்கு இப்ப நீங்க போய் ஒரே ஒரு விஷயம் கேட்கறாங்க, கார்த்திக் போய் ஒரு சுத்திட்டு வாங்க, தம்பிங்க எல்லாம் ஒரு சுத்திட்டு வாங்க, சட்டம் ஒழுங்கு எங்க கெட்டு போயிருக்குன்னு ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு. மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, டூரிஸ்ட் வர்றவங்களுக்கு எல்லா நன்மையும் செய்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது, எல்லா பாதுகாப்பு நடவடிக்கை செய்து கொள்ளப்பட்டிருக்குது. சும்மா சொல்லலாம், ஒரு அரசியலுக்காக இங்க எல்லாம் பரபரப்பா இருக்கீங்க, நான் உங்ககிட்ட தான் சொல்றேன். இல்லன்னா நான் கூட வரேன், வாங்கப்பா எல்லா தெருவுலையும் வரேன். ஏதாவது ஒரு தெருவுல இது அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், கொடி பிடிக்கலாம், அது அனுமதிக்கப்பட்டது, அது அனுமதியோட தான் அவங்க செய்யறாங்க. வந்து அதிகமாயிடுச்சு, போதை மருந்து விதவிதமா மாணவர்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில புழக்கத்துல இருக்குன்னு ஒரு எதிர்க்கட்சி பொறுப்பு இல்லாமையா இங்க சொல்லுவாங்க. எதிர்க்கட்சிகள் எல்லாம் பொறுப்போட தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லா பொறுப்போட தான் பேசுறாங்களா? சரி, 5 வருஷம் இப்ப இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நான் கூட்டும் போது இதற்கு முன்னால உள்ள ஆட்சியாளர்கள் இதை இன்னும் அதிகமா நடமாட விட்டு இருந்தாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இருக்கு, அவங்கள விட இவங்க அதிகமா பிடித்திருக்கிறார்கள். இப்ப உள்ள காவல்துறை அவர்களை விட அதிகமாக கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறார்கள். என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு? நான் அன்னைக்கு சொன்னேனே, நீங்க பத்திரிகையில ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுங்கப்பா, இல்லன்னா நீங்க இவ்வளவு செஞ்சது உங்களுக்கு தெரியாதுன்னு. அதனால எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டத்தான் செய்வார்கள். திரு ரங்கசாமி பாஜக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் கஞ்சா போதைப் பொருள் புழக்கம் பாண்டிச்சேரியில் அதிகமா இருக்கு. அப்படிலாம் இல்ல, அது ஃபுல்லா கண்ட்ரோல்ல இருக்கு நிச்சயமாக. அது நான் அன்னைக்கு சொன்னேன், அவங்க எங்கெல்லாம் இருக்கு என்று அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருக்கிறோம், அதற்கு என்று ஹாட்லைன் இருக்கு. நான் இன்னும் சொல்ல போனா ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்கு, ஆனா இதை அதிகப்படுத்த போகிறோம். அது மாதிரி அதுல இருந்து வெளியே வருவது இப்போ குற்றம் சாட்டி கொண்டே இருக்கலாம். இல்ல சுற்றுலாங்கிறதுனால இந்த புழக்கத்தை வந்து கண்டும் காணாம இருக்க வேண்டிய கண்டும் காணாம எல்லாம் யாரும் இல்ல, கண்டும் காணாமலாம் இல்ல, எல்லாம் கண்டும் எல்லாமே கண்காணிக்கும். அதுதான் ஒரு வருமானத்திற்கான வழி அப்படிங்கறதுனால அரசாங்கம் அதுல ஒரு நெகிழ்வான போக்கு கையாளுறாங்க. இல்ல புதுச்சேரிக்கு வந்து இயற்கையை ரசிக்கிறார்கள், மற்றதை ரசிக்கிறார்கள். லைசன்ஸா இருக்கும்போது சில இடங்கள்ல அதுதான் நடவடிக்கை இருக்குதே தவிர பொதுவா நடவடிக்கை இல்லை. ஒரு சம்பவம் நடந்தவுடன் எல்லாவற்றையும் அதன் மீது சொல்வது இயற்கை, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். சம்பவம் நடந்தது வந்து 2024 மார்ச்ல. ஆனா எதிர்க்கட்சிகள் வந்து உங்களை விமர்சிச்சதும் முதலமைச்சரை சந்திச்சு பேசி மனு கொடுத்ததும் 2023 செப்டம்பர் அக்டோபர்ல. 6-7 மாதம் கேப். இல்ல அதுக்கப்புறம் என்ன நடந்தது சும்மா சொல்லிட்டே இருப்பாங்கப்பா. அதுல என்ன நடவடிக்கை? இப்போ முதலமைச்சர் சொல்ல என்னமோ நான் செய்யற மாதிரியும் முதலமைச்சர் அதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு அப்பியரன்ஸை கொண்டு வராதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து உண்மையிலேயே இந்த மாநிலத்திற்கு ஒரு சகோதரியாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறேன். அது வந்து 10% பெண் குழந்தைகளுக்கு வந்து ரிசர்வேஷன் நீட்ல வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், பேக்லெஸ் டே குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், வாட்டர் பெல் அடிச்சு குழந்தைகளுக்கு தண்ணீர் கொடுக்கறதா இருக்கட்டும், மில்லட் பால்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்க வேணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து என்னோட ஆலோசனை இதுல இருக்கு. அதனால என்னோட ஆலோசனை ஃபுல்ஸா கன்ஸ்ட்ரக்டிவ் ஆலோசனை தான், ஆக்கப்பூர்வமான ஆலோசனை தான். பழுத்த மரம் தான் கல்லடிப்படும், தமிழிசை பழுத்த மரம், கல்லடித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். கல்லடித்தாலும் இந்த மரம் பழங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கும், நிழலை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். இந்த விமர்சனங்களை பற்றி நான் கவலைப்படல. நான் வந்து எப்பவுமே ஒரு நேர்மறையான மனிதர், நேர்மறையான எண்ணங்களை கொண்டவள். இதுல எனக்கு சுயலாபம்னு எதுவும் கிடையாது. இன்னும் ஏன் நான் பதைத்து அங்க போறேன், ஏன் டிஜிபியை கூப்பிட்டு பேசுறேன், ஏன் இன்னைக்கு கூட்டம் போடுறேன், ஏன் இன்னைக்கு சாயந்தரம் உங்களை மாதிரி மக்கள் அறிமுகமானவர்களை வைத்து ஒரு மக்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கிற, ஏன் உடனே ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஆரம்பிக்கணும்னு சொல்றேன், ஏன் 24 மணி நேரம் கவுன்சிலிங் ஹாட்லைன் கொடுக்கணும், அதுக்கு 1211 நம்பர், இவ்வளவு ஏற்பாடு ஏன் பண்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பர்சனலா இன்னைக்கு நான் ஒரு நம்பர் வாங்கியிருக்கேன். யாருக்கு என்ன சந்தேகம்ன்றதாலும் துணைநிலை ஆளுநரை நேரடியா நீங்க தொடர்பு கொள்ளலாம் என்று இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இன்னைக்கு மாலை நான் அறிமுகப்படுத்த போகிறேன். இதெல்லாம் ஏன் செய்யறேன்? ஏதோ எல்லாம் அரசாங்கம் பார்த்துக்கிட்டும் நம்ம ஒண்ணும் இல்லைன்னா இல்ல,
அரசாங்கத்திற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறேன். ஆக இந்த உறுதுணையாக இருந்து கொண்டு எல்லாம் நன்றாக நடைபெற்று கொண்டிருக்கிறதே என்ற ஆதங்கத்தில் உள்ளவர்கள் சொல்வார்கள். எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சிகளாகத்தான் செயல்படுவார்கள். ஒரு ஆளுநரா இருந்தே இவ்வளவு பணிகள் உங்களால செய்ய முடியுதுன்னா ஏன் மக்கள் பிரதிநிதி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? மக்கள் பிரதிநிதி நேரடியா மக்கள்கிட்ட பணியாற்ற முடியல. ஆளுநரான இது துணைநிலை ஆளுநரா இருக்கனால என்னால் இவ்வளவு செய்ய முடியுது. ஆளுநராக மட்டும்தான் என்னால் இவ்வளவு செஞ்சிருக்க முடியாது. நான் உண்மையிலேயே மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது எனக்கு கூடுதல் பொறுப்பா இருந்தா கூட இது நம் மொழி பேசும் மக்கள், நம் மொழியை புரிந்து கொள்கின்ற மக்கள். நான் ஏற்கனவே 20 வருடங்கள் அரசியல், 25 ஆண்டுகள் இந்த செப்டம்பரோட நான் அரசியல் வாழ்க்கைக்கு வந்து 20 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இருந்ததுனால புதுச்சேரி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால புதுச்சேரி மக்கள்கிட்ட நான் எல்லாம் செய்ய முடிகிறது. ஆனா நேரடியாக வர வேண்டும் என்று நினைப்பது, நேரடியாக மக்கள்கிட்ட இன்னும் நம்மளால இணக்கமா செயல்பட முடியும். இப்ப நான் செயல்படல நான் சொல்ல முடியாது. இங்கேயே மக்கள் பிரதிநிதி ஆகணும்னு ஆசையா இருக்காங்க. நான் அப்படிலாம் சொல்லவே முடியாது. மேல என்ன சொல்றாங்களோ அதை நான் கடைபிடிப்பேன். இந்த மக்களுக்கு நான் சேவை செய்து கொண்டிருக்கேன். ஆண்டவர் ஆண்டு கொண்டிருப்பவர். ரெண்டு பேரும் தான். நீங்க தமிழ்நாட்டுல நிக்கிறதுக்கு திரு அண்ணாமலை விருப்பப்படல, புதுச்சேரியில நிக்கிறதுக்கு திரு ரங்கசாமியும் பாஜக நிர்வாகிகளும் விருப்பப்படலன்னு செய்தி வருது. அதாவது ஏதோ கேக்குற கேள்வி பார்த்தா தமிழ்நாடு தமிழிசை ஒரு கொடூரமான ஒரு பெண் என்பது போலவும், யாராலையும் விருப்பப்படாத பெண் போலவும் ஒன்று. அப்படிலாம் இல்ல. இன்னும் சொல்லப்பட தம்பி அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறதுனால கூட அவங்க இல்ல தம்பி அண்ணாமலை அப்படி இல்ல. தம்பி அண்ணாமலை ஒரு முறை என்னை விமானத்துல சந்திச்சப்போ நீங்களாம் எனக்கு இருந்தா எனக்கு பலமாகத்தான் இருக்கும்னு தான் சொன்னாரு. நான் நீங்க பெரியவர்கள் அனுமதித்தால் நீங்கள் தமிழகத்திற்கு வருவதை நான் வரவேற்கிறேன்னு தான் சொன்னாரு. அதனால தம்பி அண்ணாமலை சில பத்திரிகையில போடும்போது எனக்கு சிரிப்பா வருது. இல்ல நீங்க வாங்கன்னு தான் அவர் என்கிட்ட சொன்னாரு. அதே மாதிரி இங்கேயும் அண்ணன் ரங்கசாமியும் நானும் இணக்கமாக இருக்கிறமே, பிணக்கு இல்லையேன்றதான் பல பேருக்கு பிணக்கா இருக்குது. இப்போ பிரச்சனையே இருக்குது. அண்ணன் ஒரு சகோதரியா அண்ணன் மாதிரிதான் நாங்க பழகி கொண்டிருக்கிறோம். நான் ஒரு துணைநிலை ஆளுநர் என்ற வகையில் அவர் நல்ல திட்டங்கள், மக்கள் அக்கறை உள்ளவர். அவர் ஒரு சும்மா நின்னு நீங்க எம்பி ஆகுங்கன்னு திரு ரங்கசாமியும் இல்ல. அதாவது நான் அப்படி அப்பீல் பண்ணல. அப்படி பண்ணா செய்வாங்க. நான் பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அந்த வழி நடப்பேன் நானு. ஒருவேளை அவர்கள் இங்க நிற்பார்கள் என்றால் அண்ணன் ரங்கசாமி எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு போறாரு. அதுல ஒண்ணும் இல்ல. அவர் நேரடியாக எதிர்க்கவும் இல்ல. இது வரைக்கும் நான் அவருக்கு அவரை சொல்லும் போது மக்கள் நலத்திட்டங்கள் பலவற்றை கொண்டு வர வேண்டும் என்று ஆசை உள்ளவர். உதாரணத்திற்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கம்ப்யூட்டர் எல்லா குழந்தைகளுக்கும் லேப்டாப் கொடுத்துட்டோம். அதே மாதிரி 50,000 ரூபாய் பெண் குழந்தைகள் பிறந்தா அவர்களுக்கு டெபாசிட் செய்யப்படுகிறது. எல்லா குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ். 1000 ரூபாய் தமிழ்நாட்டுக்கு முன்னாலே நாங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக அவர் நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறார். ஒரு துணைநிலை ஆளுநர் என்ற வகையில் இதை எதிர்ப்பு தெரிவிக்காமல் அவர் நல்ல திட்டங்கள் கொண்டு வரதுக்கு ஆதரவா தான் இருக்கிறார். அப்புறம் அவர் எதிர்ப்பு தெரிவிக்க போறார். அப்புறம் ஏன் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு திரு மிகு தமிழிசை எதிர்நிலையிலே இருக்கிறாங்கன்னு சபாநாயகர் செல்வம் கடுமையா விமர்சிக்கிறார். இவ்வளவு பாசம் இருந்தா ஏன் விமர்சிக்கணும்? அது சபாநாயகரோடதுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பல. நான் அது இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா 630 கோடி ரூபாய்க்கு சட்டமன்றத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதுல என்ன கேள்விகள் உள்துறையில் இருந்து கேட்கப்பட்டது என்றால், இன்னும் சொல்ல போனா அவங்க தெலுங்கானா சட்டமன்ற கட்டடத்தை இங்கே உதாரணம் காண்பித்திருந்தார்கள். தெலுங்கானா சட்டமன்ற கட்டணத்திலேயே பல முறைகேடுகள் இருக்கிறதுன்னு தான் ஒரு கணக்கு. முதலில் 300 கோடி கணக்கு கொடுத்திருந்தார்கள் இங்கே. அப்புறம் திடீர்னு 600 கோடியா ஆச்சு. இல்ல சில வசதிகளை அதிகப்படுத்தி இருந்தார்கள். உதாரணத்திற்கு ஹெலிகாப்டர் தளம், அதுக்கப்புறம் விருந்தினர்கள் வருகின்ற இடம், அப்படிலாம் கொஞ்சம் அதிகமா கொடுத்திருந்தாங்க. ஆக ஒரு 33, இன்னொரு ஒரு 10 பேர் சேர்க்கலாம், ஒரு 43, 40, 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் இடத்திற்கு செலவு அதிகமாக இருக்கிறது என்பது தான் முதலில் ஒரு சந்தேகம். அது நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றுதான் அந்த ஃபைல் அப்படி போயிட்டு இருந்ததே தவிர, மற்றபடி இதுல அவரு இதை வெளியே சொல்லியிருக்க கூடாது என்பது எனது கருத்து. ஃபைல் என்கிட்ட இல்ல. ஒரே ஒரு நிமிடம், நான் இப்ப உங்களுக்கு நான் என்னோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸே கொடுக்குறேன். எந்த ஃபைலும் என்கிட்ட எனக்கு தங்காது. தங்குனா அதுக்கு ஒரு சில ஆலோசனைகள் வேண்டும்னா முதலமைச்சர் ஆலோசனை செய்வேன். இது கூட என்கிட்ட தங்கல. இதுக்கு சில ஆலோசனைகள், சில விவரங்கள் கேட்கப்பட்டது. அதனால தான். ஆனா செலவு அதிகமா இருக்கு. இன்னொன்று மத்திய அரசுக்கு காசை மிச்சப்படுத்தி கொடுக்கணும், நல்ல எண்ணம். மத்திய அரசுல மக்கள் பணம் மிச்சப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம். ஆனா உள்துறை அமைச்சகம் அனுமதி கொடுத்த பிறகும் தமிழிசை இல்ல இல்ல உள்துறை அமைச்சர் அனுமதி கொடுத்தா நான் ஏன் கொடுக்க போறேன்? அவங்க பாலிசி வைஸ் அனுமதி கொடுத்துட்டாங்க.
ஆனா நடைமுறை இன்னும் எவ்வளவோ இருக்கு. இது வந்து SOP ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர்ல தான் இன்னுமே இருக்குது. இன்னும் எவ்வளவோ போக வேண்டி இருக்குது. அதனால செலவினம் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் நான் என்ன கேட்கிறேன். இப்ப எல்லாரும் இப்படி கேட்கிறீங்களே தவிர இது 630 கோடிக்காக இது கட்டப்பட வேண்டுமா என்பது ஒரு கணக்கு, சில வசதிகள் இதில் தேவையா என்பது ஒரு கணக்கு. ஆக அவர் இன்னும் சொல்ல போனா என்கிட்ட வந்து இன்னொரு 50 வாட்டி சிலவற்றை தவறாக சொல்கிறார். சரி, அவரு வந்து வெளிப்படையா சொல்றாரு, நானும் ஒன்னும் பெருசா கவுண்டர் பண்ணல. 50 வாட்டி என்ன பார்த்தேன், நான் திருப்பி கேட்டேன். அதெல்லாம் எனக்கு அவசியமே இல்லை. நான் தான் எல்லார்ட்டையும் சகோதரியா பழகும் போது நான் அதை வச்சிருக்க வேண்டாம். சுயநலம் ஒன்றுமே எனக்கு இருக்க வாய்ப்பே இல்லை. என்ன சுயநலம்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, படிக்கிற செய்திகளை வச்சு நீங்க இங்க போட்டி போட்டு MP ஆகணும்னு விருப்பப்படுறீங்க. ஆனா அதை விரும்பல திரு ரங்கசாமி தரப்பும் பாஜக தரப்பும் விரும்பலைங்கிறதுனால தமிழிசைக்கு எதிரான அஸ்திரங்களை பேசுறாங்களோ. இல்லாத ஒரு கல்லை எடுத்து வச்சு இல்லாத ஒரு கோட்டையை கட்டிட்டே இருக்கீங்க. நான் நேரடியா இங்க போட்டி போடுறேன்னு எங்கேயும் நான் சொல்லவும் இல்ல. வெளிப்படையாவே கேட்கிறேன். நிர்மலா சீதாராமனுக்கு பாண்டிச்சேரியில மக்களவை தொகுதியை கொடுக்கணும்னு பாஜகவுடைய மேலிட தலைமை விரும்புது, தமிழிசையும் விரும்புறாங்க. தமிழிசை பேரை வந்து டேமேஜ் பண்ணா நிர்மலா சீதாராமனுக்கான ரூட் கிளியர் ஆகும் அப்படின்னா ஊடகங்கள்ல செய்திகள்லாம் வருது. அப்படிதான். அதாவதுப்பா தம்பி, ஊடகத்துல வர செய்தி எனக்கே சில நேரங்களில் வருத்தம் உள்ளதுதான். தமிழ்நாட்டுக்கு அப்புறமா போகும். அது கரெக்ட். இல்ல நான் வந்து மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்களை சந்திச்சேன். அடுத்த நாள் பேப்பரை திறக்கிற எனக்கே ஆச்சரியம். என்னன்னா, நான் போட்டி போட விரும்பினதாகவும் அண்ணன் ரங்கசாமி கிளியரன்ஸ் வாங்கிட்டு வான்னு சொன்னதாகவும் இதுல 0.00001% கூட உண்மை கிடையாது. அப்பதான் நான் தம்பிங்கிட்ட கேட்டேன். நான் சொன்னேன் தம்பிங்களா, நம்ம தம்பிங்கிட்ட தான் சொன்னேன், தம்பிங்களா நான் மட்டும்தான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரை சந்திச்சேன்னு நினைச்சேன். நீங்க எல்லாம் வந்து என் பக்கத்துல உட்கார்ந்துருந்தீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நாங்க 2 பேர் தான் பேசணும். இதுல அதெல்லாம் ஒண்ணும் பேசவே இல்லை. அதனால செவத்துக்கும் காது இருக்கும். அது செவத்துல காது இருக்கலாம். ஆனா அதுக்குன்னு தப்பான காதா இருக்க கூடாது இல்ல, தப்பா காதாவும் இருக்க கூடாது இல்ல. அதனால சும்மா, அதாவது தமிழிசையை வச்சு கதை எழுதலாம், ரொம்ப சந்தோஷமா நானும் சிரிச்சுக்கிட்டே போயிடுவேன். இது எல்லாமே, அதாவது செல்வம் சொல்றதுலயோ, என்ன போட்டி போடுறதுனால அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்றதுலயோ, அப்படி பார்த்தா அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு சொல்றதுலயோ, அண்ணன் நீங்க அண்ணாமலையும் எதிர்ப்பு தெரிவிக்கல, அண்ணனும் எதிர்ப்பு தெரிவிக்கல, அங்க தங்கச்சிக்கு அக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, இங்க தங்கச்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அதனால அவங்க எல்லாம் எதிர்ப்பு எல்லாம் தெரிவிக்கல. இது வந்து பத்திரிகை சகோதரர்கள் கட்டிக்கிட்டே இருக்காங்க, கட்டட்டும் நானும் விட்டுட்டேன். அதனால இதுல எதுவுமே உண்மை இல்ல. நான் என்னோட வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கேன்ப்பா. என்னோட உள்ள ஆசை அது. ஆனா அந்த ஆசை எல்லாருக்கும் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப நான் இந்த 2 மாநிலத்தை சிறப்பாக நிர்வகித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் நமது பெரிய தலைவர்களிடம் இருக்கிறது. அந்த பணியை கொஞ்ச நாள் ஆகட்டும் தான் அவங்க வச்சிருக்காங்களே தவிர, மற்றபடி எனது ஆசை விட்டு நிறைவேற்ற வேண்டாம்னு இல்ல, எனக்கும் ஆசை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் இந்த புதுச்சேரி சிறுமி கொலை விவகாரத்துல கூட இங்க திட்டமிட்டே உங்கள் மீது குறிவைக்கப்படுது, உங்களுடைய பெயரை கெடுக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லா நகர்வுகளும் அதை நோக்கி தான் நகருதுன்னு விமர்சனம் இருக்கு. அப்படி நீங்க பாக்குறீங்களா? தனிமைப்படுத்தப்படுறதா உணர்றீங்களா? விவகாரத்துல தனிமைப்படுத்தப்படுறதா என்ன? தனிமையே படுத்த முடியாது. அதான் பிரச்சனை என்ன? தமிழிசையை தனிமைப்படுத்த முடியாது. தமிழிசை எப்பவும் மக்களோடு இருப்பேன், எப்பவும் பிரச்சனைகள் எங்க இருக்குதோ அங்க இருப்பேன். என்ன தனிமைப்படுத்தவே முடியாது. நீங்க நினைச்சா கூட முடியாது. ஏன் நானே என்ன தனிமைப்படுத்திக் கொள்ள முடியாது? ஏன்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. இல்ல, அரசாங்கம் உங்க கூட இருக்கிற மாதிரியோ, அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போன மாதிரியோ, இவ்வளவு எதிர்ப்புகள் உங்களை நோக்கி திரும்புகிற போது அவங்க உங்களுக்கான குரல்களாக ஒலிக்க தொடங்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலையே. நான் அதை எதிர்பார்க்கலையே. அப்படி பார்த்தா மரியாதைக்குரிய முதலமைச்சரோட தான் ஜிப்மரின் காரைக்கால் பகுதி திறக்கப்பட்டது. அவர் கூட தான் உட்கார்ந்திருந்தேன். கூட லட்சுமி நாராயணன் உட்கார்ந்திருந்தாரு, தேனி ஜெயக்குமார் அண்ணன் உட்கார்ந்திருந்தாரு. அவங்களோட நிகழ்ச்சிகளுக்கு எல்லாத்துக்கும் நான் போறேன். ஆக செல்வம் வந்து இத மரியாதைக்குரிய சபாநாயகர் செல்வம் வந்து இதை வெளிப்படையாக ஏதோ என்கிட்ட கொஞ்சம் கோபம் வச்சு சொன்னது தப்பு. நான் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், தப்பு நீங்க பேசுனது நான் நேரடியாவே சொல்லிட்டேன். அது முதலமைச்சரும் கூட தான் இருந்தாரு. அப்ப அவரும் சொன்னாரு, இப்படி நம்ம சொல்லியிருக்க வேண்டாம் போல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆக என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து கான்ட்ரவர்சி வரலாம், கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கிற ஆளு மேல கான்ட்ரவர்சிஸ் வரதான் செய்யும், அதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்னை பொறுத்த மட்டில் இந்த அரசாங்கத்தோடு நான் இருக்கிறேன். இன்னைக்கு கூட உள்துறை அமைச்சரோடு சேர்ந்துதான் இந்த கூட்டம் போட்டோம். தம்பி நமச்சிவாய் இங்க வந்ததான் செஞ்சிருந்தாரு. இன்னொன்னு பத்திரிகையில் எழுதுறாங்க, நாராயணசாமி சொல்றாரு பேரலல் கவர்மெண்ட் நான் நடத்துறேன். இன்னொன்று வந்து ஏற்கனவே முதலமைச்சர் காவல்துறை அதிகாரியோட கூட்டம் போட்டப்ப இவங்க ஏன் கூட்டம் போடுறாங்கன்னு அவருக்கு துணைநிலை ஆளுநரோட அதிகாரம் நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, நான் அந்த புரோட்டோகால் வைஸ் நான் அங்க போக முடியாது, முதலமைச்சர் நடக்கிற கூட்டத்துக்கு நான் போக முடியாது. ஆனா எனக்குன்னு ஆலோசனை இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரோ அதற்கு கூட, அவர் சொன்னதை எதுவும் மறுக்கல, நானு முதலமைச்சர் என்ன சொன்னாரோ அதற்கு கூட என்னோட ஆலோசனைகளை நான் சொல்றேன்னா சொல்லுவேனே தவிர, இப்ப அண்ணன் நாராயணசாமி போன்றவர்களுக்கு எல்லாம் என்னன்னா எல்லாம் சுமூகமா நடந்துகிட்டு இருக்கே,
எதையாவது ஒண்ணு சொல்லணும்னு. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் தம்பி, இந்த மண்ணிற்கு போட்டி போடுறேன்றதுக்காக இல்ல, நான் ராம்டிசிவிர் எடுத்துட்டு ஓடி வரும்போதோ, தெரு தெருவாக நான் ஊசி போட்டுக்கோங்க நான் நடந்து நடந்து கால் தேய நடக்கும் போதோ, நான் இங்க போட்டி போடணும்ன்றதுக்காக நான் இதெல்லாம் செய்யல. இந்த உணர்வோடு என் தமிழ் மொழி பேசும் மக்களுக்கு சேவை மக்கள் பிரதிநிதி ஆகணும்னு நினைச்சேன். அது ஒருவேளை என் தலைவிதில இப்ப இல்ல, இனிமே இருக்கும், அது எல்லாமே இருக்காதுன்னு எனக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை உண்டு. ஆனா அதே நேரத்துல இந்த மக்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனால இல்லன்னா ஒரு துணைநிலை வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் தமிழிசை அப்படின்ற பார்வையோடு இங்க இருக்கிறவங்க அணுகுறாங்களா? இல்ல, அப்படி மக்கள் அணுக முடியாது. மற்றவர்கள் இப்ப தமிழிசை ஒருவேளை போட்டி போட்டுட்டா அவங்களால எந்த குற்றமும் சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன சொல்லலாம்? அவங்க வெளி மாநிலத்துக்காரங்கன்னு சொல்லலாம். நான் சொன்னேன், இந்த மண் தாய்மடி மண்பா, புதுச்சேரி மண் தாய்மடி மண். அரசியல்வாதிகளை சொல்ற, மக்களை சொல்ற, பாரதியாரை தாங்கி பிடித்த மண், ஸ்ரீ அரவிந்தரை தாங்கி பிடித்த மண், அன்னையை தாங்கி பிடித்த மண். அவங்க எம்பி சீட் கேட்கல, அவங்க வேலையை பாக்குறதுக்காக வந்தாங்க. ஏன்னா நானும் என் வேலையை தானே பார்த்துட்டு இருக்கேன். இல்ல, இந்த மண்ணோட தன்மையை சொல்றேன். எல்லாருமே எல்லாரும் போட்டிக்கு வைப்பாங்க, எல்லாரும் எம்பி ஆவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால மக்கள் சொல்றது நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு இந்த விருப்பம் இருக்கு. நான் எல்லாவற்றிலுமே நான் ஒரு சிஸ்டத்தை கடைபிடிக்கிறாள். எனக்கு இந்த பணி கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இந்த பணியை நான் சிறப்பா செய்யறேன். புதுச்சேரி மக்களை நான் என்னைக்கும் நான் வேறுபாடா நினைத்ததுல, என்னோட முயற்சியில பல நல்லதை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். இப்ப பெண்களுக்கு 2 மணி நேரம் உங்களுக்கு சலுகை கொடுக்கணும்னு முதலமைச்சர் சொன்னேன், ஓகே நடக்குது. இந்த இது மில்லட் பால்ஸ் கொடுத்தா நல்லதுன்னு சொன்னோம், அது நடக்குது. அது மாதிரி என்னோட ஆலோசனைகளும் சிலது நடக்குது. அதனால முன்னெடுத்து செல்கிறேன், மக்களுக்கு எது நல்லதோ அதை முன்னெடுத்து செல்கிறேன். ப்ரோஆக்டிவா இருக்கேன், நான் ஆக்டிவாவும் இருக்கேன், ப்ரோஆக்டிவாவும் இருக்கேன். இது பல பேருக்கு பிடிக்கலன்றதான் எனது கருத்து. ஓகே, திமுக அரசாங்கத்தின் மீதான உங்களுடைய சமீபத்திய விமர்சனங்களுக்கும் அங்கிருந்து எதிர்நிலை வந்துட்டே இருக்கு. ஆளுநர் வேலையை அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சேகர் பாபு போன்றவர்கள் விமர்சிக்கிறாங்க. எந்த காரணத்துக்காக நீங்க திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்திட்டே இருக்கிறீங்க? சமீபத்திய போதைப் பொருள் விவகாரம் வரைக்கும் கூட உங்களுடைய விமர்சனங்கள் ரொம்ப கூர்மையா இருக்கு. என்னோட விமர்சனம் எப்பவுமே கூர்மையா தான் இருக்கும். அதுல கொடுமையா இருக்காது, இது கடமை, அது தவறா இருக்காது, கூர்மையா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதே நேரத்துல நான் தமிழகத்தை சார்ந்தவள். தமிழகத்துல ஏதாவது பிரச்சனைன்னா நான் ஆளுநரா பதில் சொல்லல, தமிழகத்தை சார்ந்த ஒரு சாதாரண குடிமகளாக நான் பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு எது இப்படி நம்ம கண்ணை மூடிட்டு இருக்க முடியும்? என்னோட மாநிலத்துல ஒண்ணு நடக்குது, அந்த மாநிலத்துல நடக்கிறத நான் விமர்சனம் செய்தாம சாதாரண குடிமக்களை நான் காவல்துறை நடவடிக்கை எடுக்குது, சம்பந்தப்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், விசாரிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா ஒரு மாநிலமே போதையில திளைத்து இருக்கிற மாதிரியான விமர்சனங்கள் அந்த மாநில நிர்வாகத்தை பலவீனப்படுத்தாதா? இதே கேள்வி அவங்க கிட்ட நீங்க கேட்க மாட்டீங்களா? அதைத்தான் அவங்க இங்க சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா இங்க நடக்குது, இந்த மாநில அரசாங்கத்தை பலவீனப்படுத்தாதா? இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் பேசுறாங்க. அப்படி நடக்காததையா பேசுன? வேங்க வெயில பிரச்சனை முடிஞ்சுதா? அதே இந்த சாதிக்கோட பிரச்சனை இன்னைக்கு பிடிபட்டிருக்காங்க, அவங்க கூட அசோசியேஷன் இல்லன்னு சொல்லுங்க, பிரச்சனைகளே இல்லன்னு சொல்லுங்க. நீக்கட்டும், அரெஸ்டும் பண்ணி நீக்கட்டும். அதுக்கு முன்னால அசோசியேட் இருந்தாங்க தானே, எல்லாம் அனுபவிச்சாங்க தானே, எவ்வளவு நிதிகள் அவர்கள் பரிமாறி கொண்டார்கள் தானே. ஆக இல்லாததை நான் சொல்லல, இருக்கிறத நான் ஓங்கி சொல்லுவேன்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அது நான் ஆளுநரால ஒரு தனிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் தலைவராகவும் நான் சொல்லல, நான் இன்றைய குடிமகளாக நான் சொல்றேன். குஜராத் மாநிலத்துல 2018 இருந்து 2022 வரைக்கும் 5 ஆண்டு காலத்துல எவ்வளவு கிலோ பிடிக்கப்பட்டது போதைப் பொருள்? 93,000 கிலோ பிடிக்கப்பட்டது அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் அங்க நாடாளுமன்றத்துல அவங்க தகவல் கொடுத்திருக்காங்க. அதே குஜராத்ல 2023 மார்ச்ல காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கிறாங்க, எவ்வளவு போதைப் பொருள் பிடிக்கப்பட்டது? 5300 கோடி மதிப்பு, 1000 கிலோ பிடிக்கப்பட்டது. அதானியோட போர்ட்ல 2021 செப்டம்பர் மாதம் 21,000 கோடி மதிப்பு, 3000 கிலோ போதைப் பொருள் பிடிக்கப்பட்டது. 22 மேல 500 கோடி, ஜூலைல 375 கோடி. இப்படி ஒரு மாநிலத்துல கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மதிப்புள்ள போதைப் பொருள் பிடிக்கப்படுது. அப்போ அங்க இருந்து நாடு முழுவதும் போதைப் பொருள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுதுன்னு பார்க்கிற போது இது ஒரு மாநிலத்தின் பிரச்சனையாக சுருக்கி பார்க்கணுமா, ஒரு தேசிய பிரச்சனையாக இதை பரவலாக்கி பார்க்கணுமா? அப்ப அதை யாரு கண்ட்ரோல் பண்றது தேசிய பிரச்சனை? நான் ஒண்ணு கேள்வி கேட்கலாமா? பிடிக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க, பரவப்பட்டதுன்னு சொல்லல. அவங்க கண்டுபிடிச்சு பிடிச்சிட்டாங்க. ஆனா அதே இது நீங்க ஒரு ட்ரக் மாஃபியாவை உங்களோட கட்சியோட உறுப்பினரா ஒரு பிரிவுக்கு தலைவராகவே வச்சிருந்தீங்க. அது பெருசா இது பெருசா? பிடிச்சிட்டாங்களாங்க, பிடிச்சதான கணக்கு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல பிடிச்சது கொஞ்சம், நீங்க பிடிக்கல, அவங்க பிடிச்சாங்க. நீங்க ஒரு 2000 கோடி ட்ரக் மாஃபியாவை உங்களோட உறுப்பினரா
மற்றவங்க கண்டுபிடிச்சு நீங்க என்னைக்கு நீக்கினீங்க? உங்களோட உறுப்பினர்கள் இவ்வளவு தப்பு செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அதைத்தான் நான் சொல்றேன். நீ அவங்க பிடிச்சாங்க, நீங்க பிடிக்கல, நீங்க மறைக்கிறீங்க, அவங்க பிடிக்கிறாங்க, அதனால அவங்களோட எண்ணிக்கை அதிகமா தெரியுது. தனியார் போற்றது தனியார் துறைமுகம், அதானி துறைமுகம், அங்க இவ்வளவு தூரம் பிடிக்கப்பட்டிருக்கு. ஒரே மாநிலத்துல மீண்டும் மீண்டும் போதைப் பொருள் சிக்கி இருக்கு. அதாவது அது பார்டர் ஸ்டேட் எல்லாருக்கும் தெரியும். பிடிச்சிருக்காங்கல்ல, பிடிக்காம இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இங்க உள்ளதெல்லாம் பிடிக்கலன்னு நான் சொல்றேன், நீங்க மறைக்கப்படுதுன்னு நான் சொல்றேன். அதைத்தான் என்னோட கணக்கா நான் சொல்ல முடியும். இல்ல, இது ஒரு மாநில நிர்வாகத்தோடு தொடர்புபடுத்தி நீங்க சொல்றீங்க, ஒரு கட்சியில இருக்கக்கூடியவங்களோட தொடர்புபடுத்தி நீங்க சொல்றீங்கன்னு உங்க மேல விமர்சனம். திமுகவுக்கு இதுல தொடர்பு விமர்சனம். நான் என்ன சொல்றேன், விமர்சிக்கிறீங்க. சாதிக் இருந்தாரா இல்லையா? ட்ரக் மாஃபியாவா இல்லையா? திமுக உறுப்பினரா இருந்தாரா இல்லையா? ஒரு பிரிவுக்கு தலைவரா இருந்தாரா இல்லையா? பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் பதில் சொல்றேன். இதெல்லாம் எவிடன்ட் தானப்பா. பட்டவர்த்தனமா தெரியறது இல்லைன்னு சொன்னா எப்படி? அப்ப எங்க அங்க எது நடந்தாலும் ஒண்ணும் இல்ல, குஜராத்ல எது நடந்தாலும் பாண்டிச்சேரியில் நடந்தாலும் உடனே எல்லாம் தப்பு. இந்தியாவிலேயே அதிகமாக குஜராத்ல போதைப் பொருள் பிடிபடுது. போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு 20வது இடத்துல இருக்கு. ஆனா அந்த மாநிலத்தின் மீது இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்படுது. 20வது இருக்கு இல்ல அப்படின்னா உங்க மேல சரி, அதெல்லாம் விட்டுருங்கப்பா. இவ்வளோ பெரிய மாஃபியாவை யாரோட கட்சியில வச்சிருந்தாங்கன்னு பதில் சொல்லுங்க. முந்தின நாள் வரைக்கும் கட்சியில வச்சிருந்தீங்களா இல்ல? அவரு மாத்திரம் அவரோட தம்பி கட்சியில வச்சிருந்தாங்க, அவரோட தம்பி அவரோட இன்னொரு கூட்டணி கட்சியில. அதாவது அரசியல் கூட்டாளி மட்டும் இல்ல, போதைப்படை கடத்தல்காரர்களையும் வைத்து கூட்டாளி வைத்திருந்தீங்க. இதெல்லாம் இல்ல தெரிஞ்சு கட்சியில வச்சிருந்தாங்களா? தெரிஞ்ச அது எனக்கு தெரியாது, நீக்கி இருக்காங்க. அது எனக்கு தெரியாது. இதுவரையுமே நீக்கி இருக்காங்க. அண்ணன் தம்பி ரெண்டு பேரையுமே அந்த கட்சியில நீக்காம வச்சுக்குவாங்களா? மக்கள் விடுவாங்களா? இது என்னமோ பெரிய தியாகம் பண்ண மாதிரி சொல்றீங்க. அதெல்லாம் நீக்கிதான் ஆகணும். கட்சியில தெரிஞ்சு அவங்க போதை மருந்து கடத்துறாங்கன்னு தெரிஞ்சு கட்சியில் வைத்துக் கொண்டதாக உங்களுடைய விமர்சனம் இருக்கு. இல்ல, நானு தெரிஞ்சோ தெரியாமலோ அதை நான் அதுக்கு வரல. குற்றவாளி இருந்தாரா இல்லையான்றதா எனது கணக்கு. இதுக்கு எனக்கு இப்போ சமூக வலைதளங்களும் இஷ்டத்துக்கு எழுதுவாங்க. ஆனா நான் நேரடியா பேசுறேன். ஒரு குற்றவாளி முந்தின நாள் வரைக்கும், இவ்வளவு பெரிய குற்றவாளி முந்தின நாள் வரைக்கும் உறுப்பினரா இருந்தாரா இல்லையா? அது எந்த கட்சியில இருந்தாலும் தப்பு தான். அதைத்தான் நான் கூட்டி எடுக்கிறேன். தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க முடியாம இன்றைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதுல பாஜக வளர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அனுகூலமாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? இல்ல, இது அரசியல் கேள்விப்பா. நான் அண்ணாமலையிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை தமிழிசைட்ட கேட்டீங்க. 5 வருஷத்துக்கு முன்னால் இந்த கேள்வியை கேட்டிருந்தா பதில் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு தம்பி அண்ணாமலை தான் அதுக்கு சொன்ன. அக்கா தமிழிசை சொல்ல வேண்டிய பதில் இல்லை. இல்ல, நீங்க அந்த மாநிலத்தின் மண்ணின் மகள் தானே நீங்க. அதுதான் சொல்றேன். அதுல ஏதாவது நல்லது நடந்தா பாராட்டுவேன், தப்பு நடந்தா சுட்டி காண்பிப்பேன். பட் நான் நேரடியா கட்சியில இல்லையே. நேரடியா கட்சியில இருந்து நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால இருக்கும்போது நீங்க எத்தனை உறுப்பினர்கள், எத்தனை மண்டல் நீங்க ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, எத்தனை பூத் கமிட்டினா நான் சொல்வேன். இன்னைக்கு நான் நேரடியில் இல்லையே, வெளியில இருக்கேன். வெளியே இருக்கும்போது கட்சி சார்பான சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா நான் பதில் சொல்ல முடியும். அமைப்பு ரீதியான கேள்வியை நீங்க கேட்கிறீங்க, வளர்ச்சியா இல்ல, அது நான் சொல்ல முடியாது. வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆளுநரா இல்ல, முன்னாள் அந்த கட்சியின் உறுப்பினராகவும் முன்னாள் தலைவராகவும் ஒரு நல்ல தேசிய கட்சி வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதை ஓபனா சொல்றதுல எனக்கு தப்பு. ஆளுநரா இருக்காங்க இல்ல, என்னோட ரூட்ஸை யாரும் மறைக்க முடியாது, என்னோட வேர்களை யாரும் மறுக்க முடியாது, வேர்வை சிந்தியதையும் யாரும் மறைக்க முடியாது. ஆனா அப்பாவோட சேர்ந்து பயணிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மேல வந்திருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க சமீபத்துல ஒரு கூட்டத்துல பேசுனீங்க. அப்படி எதுவும் உங்களுக்கு ஒரு எண்ணம்? இல்ல, மேல வந்திருக்கலாம் அப்படி சொல்லல. இங்க ரொம்ப ஒரு கடின பாதை, இலகுவா இருந்திருக்கும் நான் சொன்னேன். காங்கிரஸோட போயிருந்தா இன்னும் கொஞ்சம் மேல வந்திருக்கலாம்னு தோணுது. மேல வந்திருக்கலாம் சொல்லவே இல்லையா? ஆளுநர் பதவிக்கு மேல என்ன ஒரு மாநில கட்சியோட தலைவர் பதவி? தமிழக சரித்திரத்திலேயே அப்பா ஒரு கட்சியோட தேசிய கட்சியோட தலைவரா இருந்தாங்க. அவர் மகள் நேர் எதிர்கட்சியில சேர்ந்து அந்த கட்சியில 5.5 வருடம் அந்த கட்சியோட தலைவரா இருந்தான்றது அதை விட ஒரு கட்சி எனக்கு என்ன பெருமையை சேர்த்து தர முடியும்? இந்த வயதுல நான் தான் இந்தியாவில இளவயது கவர்னர். இந்த வயதுல 2 மாநிலங்களை நிர்வகிக்கின்ற மிக நம்பிக்கையோடு என்னிடம் கொடுத்திருக்காரு. இதை விட என்ன அங்கீகாரம் ஒரு கட்சி? காங்கிரஸ் பயணம் இலகுவான பயணமாக இருக்கும், பாஜக பயணத்துல கொஞ்சம் கடினமான ஒரு பயணமாக. இலகுனா என்ன சொன்னேன்னா, ஒருத்தர் தோல் மேல ஏறி போகும்போது அது வசதியா இருக்கும். இப்ப எங்க அப்பா ஒரு திருவிழாக்கு என்ன கூட்டிட்டு போறான்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரியல. எங்க அப்பா தோல்ல நம்ம கிராமத்துல எல்லாம் பார்ப்போம், தோல்ல ஏறி உட்கார்ந்தா எனக்கு திருவிழா நல்லா தெரியும். ஆனா நானே வளர்ந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். அந்த கால அவகாசத்தை தான் சொன்னேனே தவிர, ஆனா தோல்ல உட்கார்ந்து பாக்குறது எனக்கு பெருமை இல்ல, நானே வளர்ந்து பாக்குறதா பெருமை. நான் வளர்ந்தேன், தோல்ல உட்கார்ந்து பார்த்தா எனக்கு சீக்கிரம் தெரிஞ்சிருக்குன்றதான் சொன்னேனே தவிர வாரிசு அரசியல். ஒருவேளை நீங்க அப்படி போயிருந்தா அது வாரிசு. நான் சொன்னேன், பெருமையா சொல்றேன், வாரிசு இல்லாத வாரிசு நான். என்ன வாரிசு அரசியல் அல்லாத வாரிசு நான்.
பெருமையா சொல்றேன்ல, நானே வந்தேன்னு சொல்றேன்ல, அதுக்கு கடவுள் எனக்கு ஒரு ஆண்டவனும் ஆண்டு கொண்டு இருப்பவர் ஒரு எனக்கு மோதி வந்தேன், அதை மோடி எனக்கு அங்கீகரித்திருக்கிறார்ல. சரி, பார்க்கலாம் என்ன மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு எதிர்காலத்துல இல்ல, எனக்கு வாய்ப்புகள் இப்ப கூட இருக்கு. என்னமோ ஏதோ நான் வாய்ப்பு இல்லாம மாதிரியும், ஏதோ நான் வந்து போட்டியிடுறதுக்கு தேடிக்கொண்டு இருக்க மாதிரியும் ஒரு தோற்றத்தை கொண்டு வர வேணாம். மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று உள்ள கிடக்கை இருக்கிறது. அந்த கிடக்கையை நான் என்னைக்கும் இன்னைக்கு தெலுங்கானா ராஜ்பவன பிரஜாபவன் சொல்றாங்க. தமிழிசை எங்க இருந்தாலும் மக்களோடு தான். ஆக நேரடி மக்கள் தொடர்பு வருவதற்கு ஆசை, அது என்று நிறைவேறணும், அன்னைக்கு நிறைவேறட்டும். ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் ஆளுநராகவும் துணைநிலை ஆளுநராகவும் என் மக்கள் பணியை நான் சிறப்பாகவே செய்து வருகிறேன். விமர்சனங்கள் பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் எனது மனசாட்சிப்படி மக்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், பணியாற்றுகிறேன், மகிழ்ச்சியாகவே பயணிக்கிறேன். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.